ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு டிப்ளமோ கைடன்ஸ் வித் ரோஷ்னா. இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிப்ளமோ முடிச்சுட்டு நீங்கள் வந்து ஒர்க் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. பட் உங்ககிட்ட வந்து ஒர்க் இல்லை. ஆர் டிப்ளமோ முடிச்சு பிளேஸ்மெண்ட்லேயே எனக்கான ஒர்க் இருக்குது. பட் அது வந்து என்னோடய கோர் ஜாபில் கிடையாது. இல்லை சேலரி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து ஏதாவது கண்டிஷனில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப் வந்து கண்டிப்பாக உங்களுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஆப் பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி டிப்ளமோ கைடன்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தான் டிப்ளமோ முடித்தவங்களுக்கான ஜாப் அப்டேட்ஸ், அதுக்கப்புறமா டிஎன்எல்இ அப்டேட்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் ஆல்ரெடி சொன்னேன், அந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணீங்க அப்படின்னாலே போதும். உங்களுக்காக கோர்ஸும் ப்ரொவைட் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கான ஜாபுமே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதை நான் ஏன் வந்து வீடியோவாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஆப்பில் நான் ரெஜிஸ்டர் பண்ணி நான் வந்து ஒரு கோர்ஸும் கம்ப்ளீட் பண்ணி அந்த கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் எனக்காக வந்து ஒரு கம்பெனியும் என்னை வந்து ஆஃபர் பண்ணாங்க. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுக்கப்புறமா தான் இதை நான் வந்து வீடியோவில் சொல்கிறேன். ஸோ இது வந்து 100% வந்து கவர்மெண்ட் ஆப் தான். ஸோ சேஃபாக நீங்கள் வந்து அதில் என்ரோல் பண்ணி நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயமும் பண்ண முடியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த ஆப் வந்து வேறு எதுவுமே கிடையாது. டிஎன் ஸ்கில் ஆப் இருக்குது இல்லைங்களா? ஸோ ப்ளே ஸ்டோர் போனீங்க அப்படின்னா டிஎன் ஸ்கில் ஆப் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஆண்ட்ராய்டு வெர்ஷன் தான் அவைலபிளாக இருக்குது. ஆப்பிள் ஃபோன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் அவைலபிலிட்டி இல்லை. ஸோ ஆண்ட்ராய்டு ஃபோனில் வந்து நீங்கள் டிஎன் ஸ்கில் ஆப் டவுன்லோட் பண்ணி உங்களோட ஆதார் நம்பர், அதுக்கப்புறமா உங்களோட நேமு இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்டூடெண்ட் லாகின் மூலிமா உள்ளே போயிடுங்க. ஸோ உள்ளே போனீங்க அப்படின்னா அதில் வந்து காலம் பேஸில் வந்து காட்டும். ஐடி செக்டார்ஸ்க்கு, எலக்ட்ரானிக்ஸ்க்கு, எல்லாமே டெக்ஸ்டைலு, ஹேண்ட்லூமு எல்லா செக்டார்லேயுமே என்னென்ன ஜாப்ஸ் இருக்குது, என்னென்ன கோர்சஸ் அவைலபிள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அதில் வந்து காட்டுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போ எலக்ட்ரானிக்ஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னா அதுலேயும் வந்து எலக்ட்ரானிக்ஸ், ஹார்ட்வேர்ஸ் அந்த மாதிரி வந்து ஒரு காலம் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அதில் வந்து நம்பர் ஆஃப் கோர்சஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அந்த கோர்சஸ்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் வந்து அந்த கோர்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க, ஸோ அந்த கோர்ஸ் வந்து எதை பேஸ் பண்ணியிருக்கும், ஸோ அந்த கிளாஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் என்ன மாதிரியான இனிஷியேட்டிவ் எடுத்துகிட்டு போவாங்க, ஸோ சேலரினா எவ்வளோ இருக்கும், ஸோ நீங்கள் அது முடிச்சதுக்கப்புறமா அதுக்கான ஸ்கோப் என்ன அப்படிங்கிறத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணுறது ஒன்றும் கஷ்டமான வேலைலாம் கிடையாது. ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு இதை வந்து ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. ஸோ அந்த ஆப்புக்குள்ளே போயிட்டு எலக்ட்ரானிக்ஸை கிளிக் பண்ணி எலக்ட்ரானிக்ஸ்குள்ளே ஒரு கோர்ஸை நீங்கள் செலக்ட் பண்ணிடுறீங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா ஈஸி அப்ளை அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டும். ஸோ அதை அப்ளை கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே போதும். அடுத்து வந்து நீங்கள் எந்த சிட்டி, ஒரு சில கோர்ஸஸ்க்கு வந்து கோயம்புத்தூர், திருச்சி, சென்னை எல்லாம் வந்து அவைலபிலிட்டி காட்டும். ஸோ எந்த கோர்ஸில் வந்து நீங்கள் எந்த இடத்துல படிக்க போகிறீங்கன்றதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறமா உங்களோட ஆதார் நம்பர் கேட்கும். ஸோ ஆதார் நம்பர் என்ரோல் பண்ணி உங்கள் ஆதாருக்கு அந்த ஓடிபியை வந்து நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த கோர்ஸ்க்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபர்தராக அவங்க வந்து ஒரு கால் பண்ணுவாங்க. அதுக்கு நீங்கள் எலிஜிபிளா இல்லையா அப்படிங்கிறத வந்து அவங்க கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அந்த கோர்ஸ்க்கு நீங்கள் போய் படிக்கலாம். ஸோ இப்போ நான் வந்து திருச்சியில் இருக்கேன், பட் சென்னையில் தான் அந்த கோர்ஸ் இருக்குது, நான் எப்படி வந்து படிக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நான் படித்த கோர்ஸ் வந்து ஐஐடி மெட்ராஸில் வந்து ஒரு எலக்ட்ரானிக்ஸ், அட்வான்ஸ்டு பவர் எலக்ட்ரானிக்ஸ் கோர்ஸ். அதில் வந்து இந்த பிசிபி வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க இல்லையா, அதில் எப்படி வந்து காம்பனன்ட்ஸை ப்ளேஸ் பண்ணுறாங்க, அதில் எப்படி காம்பனன்ட்ஸை சால்டர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நான் படித்தேன். ஸோ அங்கே வந்து படித்த எல்லாத்துக்குமே வந்து ஹாஸ்டல் அகாமடேஷன், அதுக்கப்புறமா வந்து ஃபுட்டு, இது எல்லாமே ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ வேணுன்றவங்க அந்த ஹாஸ்டலில் தங்கியுமே வந்து படிச்சுக்கலாம். இல்லை பக்கத்தில் தான் இருக்கும் அப்படிங்கிறவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்து படிச்சுக்கலாம். ஸோ கேட்ட வரைக்கும் ஆவரேஜாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபுட்டு வந்து ஐஐடி ஹாஸ்டல் ஃபுட் இருக்குது இல்லையா, நாங்கள் அங்கே தான் சாப்பிட்ருந்தோம். ஸோ ஃபுட்டுமே வந்து ஆவரேஜாக தான் இருந்துச்சு. அடுத்து வந்து பிளேஸ்மெண்ட் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம், நம்மளுக்கு என்ன தெரியும், நம்மளோட ஸ்கில் என்ன, நம்மளோட சேலரி எவ்வளோ, நான் இதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ங்கிறனால நான் இவ்வளோ வாங்கியிருந்தேன், எனக்கு இப்போ இவ்வளோ வேணும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லலாம். இல்லை நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்கனாலும் எனக்கு இத்தனை ஸ்கில்ஸ் இருக்குது, எனக்கு வந்து இந்த மாதிரி ஜாப் வேணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் அதை வந்து அவங்க வந்து அடுத்து ஃபர்தராக மூவ் பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ எனக்கு வந்து ஸ்னைடர் எலக்ட்ரானிக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் வந்து பிளேஸ்மெண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருந்தாங்க. பட் நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கனால நான் வந்து வேண்டான்னு சொல்லிட்டேன். ஸோ ஒரு வேளை உங்களுக்கு வந்து நீங்கள் ஜாயின் பண்ணி வேலை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, இல்லை நான் அடிஷ்னலாக ஒரு கோர்ஸ் கற்றுக்கணும், இப்போ நான் படித்த கோர்ஸ் வந்து வெளியே போய் படிக்கணும் அப்படின்னா அரௌண்ட் 17,000 கிட்ட வந்து ஆகும். இப்போ கவர்மெண்ட் பே பண்ணி படிக்க வைக்கிறனால நான் அது வந்து 0 காஸ்ட்டில் நான் வந்து படித்து முடிச்சிட்டேன். ஸோ இப்போ இந்த டிஎன் ஸ்கில் ஆப்பில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா, ஒருத்தரால் ஒரு கோர்ஸ் தான் வந்து ரெஜிஸ்டர் பண்ண முடியும். நீங்கள் ஃபர்தராக ஒரு கோர்ஸ் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னாலும் ஒன்றும் இஷ்யூ கிடையாது. நீங்கள் அந்த எந்த கோர்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த கோர்ஸ் கீழே வந்து ஒரு கன்சர்ன் பர்சனோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி இந்த மாதிரி நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டேன், பட் இந்த கோர்ஸ் நான் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னு சொன்னீங்கன்னா, நான் வந்து இன்னொரு கோர்ஸ் என்ரோல் பண்ணும்போது யூஐ/யூஎக்ஸ் டிசைன் வந்து நான் என்ரோல் பண்ணியிருந்தேன். ஸோ அதுக்கு வந்து அரௌண்ட் 250 சம்திங் வந்து சார்ஜ் பண்ணாங்க. பட் வெளியே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் 20,000 25,000 வரைக்குமே வந்து யூஐ/யூஎக்ஸ் டிசைனுக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க.
ஸோ இதெல்லாமே வந்து 10 டேஸ் கோர்ஸாகவும் இருக்குது, இல்லை 1 மந்த் கோர்ஸாகவும் இருக்குது. ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி கோர்ஸ் வேணும், அப்புறம் என்னென்ன கோர்ஸ் தேவை அப்படிங்கிறத நீங்கள் அந்த டிஎன் ஸ்கில் ஆப்பில் வந்து ஓப்பன் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணி பார்த்து செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ இது மூலயமா உங்களுக்கு ஒரு ஸ்கில்லும் டெவலப் ஆகும், நீங்கள் நினச்ச மாதிரியான ஒரு கம்பெனிக்கு உங்களால் ப்ளேஸ் ஆக முடியும். ஸோ இன்றைக்கி வந்து டிப்ளமோ முடித்தவங்களுக்கான ஒரு சின்ன ஆப் டவுன்லோட் பண்ணி எப்படி வந்து ஃபர்தராக ஜாப்க்கு போக முடியுங்கிறத பற்றி பார்த்துருக்கோம். ஸோ அப்கமிங் வீடியோஸில் ஜாப் அப்டேட்ஸோ இல்லைனா வந்து டிஎன்எல்இ அப்டேட்ஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தி வீடியோ.